கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிஸ்க் மஜ்லிஸ் இஹ்யாவுல் சுன்னா வருடந்தோறும் அரஃபாத் நிகழ்ச்சி அதன் அடுத்த தொடர்ச்சியாக ஈது தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் அரஃபாத் நிகழ்ச்சி நடத்தி முடிச்சு ஈது தொழுகை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த ஈது தொழுகையில கிட்டத்தட்ட 750க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த தொழுகையில கலந்துக்கிட்டாங்க. தொழுகை கரெக்டா காலை 5:30 மணிக்கு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க தொழுகைய. இதனுடைய குத்துபா பயான் நம்மளுடைய மிஸ்கினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் முனீர் அஹமது பிஹெச்டி அவர்கள் தான் இந்த மிஸ்கினுடைய இந்த அரஃபா அந்த குத்துபானுடைய ஈது தொழுகையினுடைய குத்துபாவை நடத்தியிருக்கிறாங்க. ஈதுல் அல்ஹா முபாரக், உலகம் உள்ளளவும் நினைவு கூறப்படும் தியாக செம்மல் சையத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நினைவை பற்றி அவங்க எப்படி இந்த உலகத்துக்காக வேண்டி ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கிறாங்கிறப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை அவங்க பயானாட்ட ரொம்ப அருமையான முறையில் விளக்கி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த பயானத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அதனுடைய தொடர்ச்சியாக எவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க, இதனுடைய கிரௌட் எப்படி அங்கப்பட்ட அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தொடர்ச்சியா நான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த பயான் நீங்க கண்டிப்பா ஃபுல்லா கேளுங்க. அந்த பயான் உண்மையிலே கேட்கப்பட்ட ஒரு பயானாக கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய மிஸ்க் தலைவர் டாக்டர் முனீர் அஹமது அவர்கள் இந்த பயானை கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த பயானை முழுமையா நீங்க கேட்டு பயனடைவீங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்தடுத்து உங்களுடைய இந்த வீடியோக்களை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله تعالى وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الله أكبر 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 والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. الله أكبر عدد ذكره الحجاج ونبوه. الله أكبر عدد ما طافوا بالبيت الحرام وسعوا. والله أكبر عدد ما رموا حلقوا وتحللوا ونحروا. الله أكبر عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. الحمد لله. கண்ணியத்திற்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தை செல்வங்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆரம்பத்தில் வல்ல ரஹ்மானை புகழ்ந்தவனாக கண்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் சலாத்தின் உரைத்தவர்களோடு என்னுடைய சலாத்தையும் இணைத்தவனாக, உங்களுக்கும் எனக்கும் தக்வா என்னும் இறையச்சத்தை போதித்தவனாக இந்த ஈதுல் அதுஹா சிறப்பு உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யுஸில்மு மிஸ்கால தர்ரத்தின், அடியார்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தாலா அநியாயக்காரன் அல்ல. அடியாருடைய விஷயத்தில் அணுவலும் அநியாயம் செய்ய மாட்டான்.
அவ்வளோ பெருந்தன்மையானவன். அதே போல வயின் தகு ஹசனத்தன் யுதாயிஃபுஹா, ஏதாவது கொஞ்சம் நல்ல அமல் யாராவது கொண்டு வந்துட்டா அல்லாஹ் தாலா அதை பன்மடங்காக்கி தருவான். உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்ய மாட்டான். நீங்கள் ஏதாவது நல்ல அமல்கள் செஞ்சு கொஞ்சம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை பன்மடங்காக்கி தருவான் அல்லாஹ் தாலா. இதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ் தாலா, எல்லா நல்ல அமல்களுக்கும் பல மடங்காக கூலி உண்டு. உம்மத்தை முஹம்மதியாக்கு 1க்கு 10. மன் கரா மின் கிதாபில்லாஹி ஃபலஹு அஸரத் அம்சாலிஹா லமா குலு அலிஃப் லாம் மீன் ஹரஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹரஃபுன் லாமுன் ஹரஃபுன் மீமுன் ஹரஃபுன். தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மை கொடுக்குறான். அதே போல் இந்த மார்க்கம் அவ்வளோ சிறப்பான மார்க்கம். இந்த மார்க்கத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மில்லத்த இப்ராஹிம், என்னுடைய மார்க்கம், என்னுடைய மார்க்கம், என்னுடைய பாபா, என்னுடைய அபீனா இப்ராஹிம் அவருடைய மார்க்கம் நேரான ஒரு மார்க்கம். அத்தபி மில்லத் இப்ராஹிம் அனீஃபா, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபியே, இப்ராஹிமோட மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக. இது இறைவனுடைய உத்தரவு கல்மென்னாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்மென்னாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபி. அந்த நபி அவங்களுடைய மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம். யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எம்மை சேர்ந்தவர். நஸ்ரானிகள் எடுத்தோர் சொல்கிறார்கள் இப்ராஹிம் என்னை சேர்ந்தவர். ஆனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் ஒரு முஸ்லிம், இப்ராஹிம் ஒரு முஸ்லிம், நம்மை சேர்ந்தவர். நமக்கு பரிபூர்ணமான முறையில் நமக்கு எல்லா ஹக்கும் இப்ராஹிம் மேல் நமக்கு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம். யூதர்கள் நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது நல்ல வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க. நாம சொல்லும் போது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லாமல் சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட உம்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். இன்று இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம், அந்த தியாகத்துக்கு அதுக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு தான் நமக்கு இந்த ஈத், தியாக திருநாள். நமக்கு 2 பெருநாள் தான், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதஹா. கல்மென்னாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போகும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஈது கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க? அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க, விளையாட்டுகள் நடத்துகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது இது என்ன ஈது? எங்களுக்கு வருஷத்தில் 2 ஈது, 2 விளையாட்டு, 2 கேம்ஸ், 2 ஸ்போர்ட்டிவ் கேம்ஸ் தான் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க, விளையாட்டு போட்டிகள். அவங்க அவங்களுக்கு கல்மென்னாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது பிறகு நம்முடைய 2 ஈதுகளை மாற்றி கொடுத்தாங்க, இறை வணக்கத்தோடான ஈதுகள். அந்த ஒரு இறை வணக்கம் தியாகத்தின் அடிப்படையில் கிடைக்க மிகப்பெரிய ஒரு ஈது, முதல் வணக்கம். அதே போல இன்னொரு ஈது பெருநாள், நம்முடைய நோன்பு இருந்து நோன்பு பெருநாள். இது ஹஜ்ஜுடைய பெருநாள், ஒரு ஹஜ்ஜுங்கிற மாபெரும் கிரியை. இந்த கிரியை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் குடும்பம் நிகழ்த்திய மிகப்பெரிய மனாசிக்குகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸை முடிச்ச பின்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு ஈதை கொடுக்குறான். அந்த ஈத் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜிகளுக்கு நேற்று பெருநாள். நம்ம நேற்றைய தினம் அரஃபாவுடைய நோன்பு நோற்று அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவர்களாக, அதிகம் தக்பீர் உரைத்தவர்களாக இன்று அமர்ந்திருக்கிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா இத்தஹத இப்ராஹிம கலீலா, என்னுடைய நண்பராக, என்னோட ஃப்ரெண்டாக எடுத்துக்கொண்டேன் நல்லா சொல்கிறோம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அவருடைய தியாகத்தை பற்றி எல்லாம் சொல்லும்பொழுது அவ்வளோ சொல்லிட்டு போகலாம். நிறைய வயசாயிடுச்சு, 90 வயசாயிடுச்சு, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போகிறாங்க 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ குழந்தையே இல்லை. அவங்க எப்பவுமே அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அந்த அவங்களுடைய ஹீப்ரு பாஷையில் ஈல் என்று சொன்னால் இறைவனே, இறைவனே. இஸ்மா, கேளு. இஸ்மாயில், இறைவனே கேள், இறைவா என்னுடைய பிரார்த்தனை கேள் அப்படின்னு திருப்ப இந்த வார்த்தை உச்சரித்தே இருப்பாங்களாம். ஜிப்ரஈல், இஸ்ராயில், இஸ்ராஃபீல். இந்த ஈல் வர்றதெல்லாம் ஹீப்ருடைய பதங்கள். இந்த ஈல் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் இறைவனை குறிக்கக்கூடிய அந்த வேற யாருக்குமே எந்த நபிக்குமே கிடைக்காத ஒரு வார்த்தை தான் ஈல். ஏஞ்சல், வானவர்களுடைய அந்த பேரோடு ஒட்டி வரக்கூடிய பேர் தான் இஸ்மாயில். இஸ்மா, கேளு, நான் சொல்றது கேளு ரப்பே, எனக்கு என்னோட துவாவை பிரார்த்தனை செவி மடுன்னு சொல்லி இப்ராஹிம் தொடர்ச்சியா கேட்டுட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பேரையே தான் அவங்களுக்கு வச்சுட்டான், இஸ்மாயில். சாதாரண ஒரு குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட குழந்தை எப்போ அல்லாஹ் கொடுக்குறான்? வயது முதிர்ந்த காலத்தில்.
குழந்தையே இல்லை, கேட்டு 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 தவமிருந்து பெற்ற அந்த குழந்தைய அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இஸ்மாயில், இறைவன் கேட்ட அந்த குழந்தை, இறைவனால் கொடுக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தைய அவ்வளவோ சீராட்டி பாராட்டி எல்லா அன்பையும் கொடுத்து வளர்க்குறாங்க. இபுத்தலா இப்ராஹிமுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்தோம். அஸ்லிம் என்று சொல்லிட்டா அஸ்லம் துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவ்வளோதான், அல்லாஹ் அகில உலகத்துடைய ரப்புக்கு நான் அப்படியே அடிபணிந்து விட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சீராட்டி பாராட்டி அந்த குழந்தை மேலே ரொம்ப பிரியம் வச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா இறைவன் மீது பிரியம் இருக்கிறதா, குழந்தை மீது பிரியம் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக அவர்களுக்கு கனவின் மூலம் காட்டப்படுகிறது. இந்த குழந்தையை அறுத்து படைவிடுவதாக தொடர்ச்சியாக வந்த கருமையை கொண்டு அவர்கள் துணிந்து விட்டார்கள். இறைவன் நாட்டம் இதுதான் என்ற குழந்தையை அறுத்து பலியிட இறைவனுக்காக அளித்து துணிந்து விட்டார்கள். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க சத்தத்தை நீங்க உண்மைப்படுத்தி விட்டீர்கள், உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம அவங்களுக்கு ஒரு திபகு கொடுத்தோம், மிகப்பெரிய மாபெரும் ஒரு திபகு கொடுத்தோம். எங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி அல்லாஹ் தஆலா பலியிட வைக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லா சோதனைகளும் வெற்றி அடைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாதாரண நபி கிடையாது. அவங்களுக்கு வாழ்க்கை பூரா சோதனை தான். எல்லா சோதனைகளையும் வெற்றி கண்டாங்க. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட வாழ்க்கையை அப்படியே ஒட்டி சொல்லிட்டு இருக்கும்போது கண்மன்னா ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றான், வகுல், நீங்க சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே கூறுவீராக, என்னுடைய வணக்கமும் என்னுடைய அறுப்பும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களுடைய ரப்பாகி அல்லாஹ்வுக்கே. இதுதான் தாற்பயம். நமக்கான வாழ்க்கை நாம் இறைவனுக்காக தான் வாழ்றோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல போகிறோம். நமக்கு வேற எந்த உறவுகளும் நிரந்தர உறவல்ல. எனக்கும் என் ரப்புக்கும் உள்ள உறவு தான் எப்பொழுதுமே நிரந்தரமான உறவு. இன்றென்றும் 24 மணி நேரம் அன்ற சர்விலன்ஸ்ல இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறோம், கவனித்து கொண்டே இருக்கிறோம், கேட்கறதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நாளும் அவன் பிஸியா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன பிஸி? அடியார்கள் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நீங்க எப்ப கேட்டாலும் கொடுக்குறான், இப்ப கேட்டாலும் கொடுப்பான், பின்னாடி கேட்டாலும் கொடுப்பான், இல்லை கொடுக்கறது கொஞ்சம் லேட்டா கொடுப்பான். அதன் அடிப்படையில் அரஃபால நம்ம அதிகம் துவா செஞ்சோம். அரஃபால் அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி துவாக்களை கபூல் செய்யறதுக்குன்னே பிரத்யேகமாக அடியாருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கிறதுக்காகவே என்றால் அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய ஒரு நாளை நம்ம கொடுத்துருக்குறோம். இது ஹாஜிகளுடைய திருநாளா அரஃபா நாள் இருந்துச்சு. ஹாஜிகள் கண்ணீர் மல்க துவா செஞ்சாங்க அந்த பெருவெளியில். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நாள் சாதாரண நாள் கிடையாது. அந்த நாள் தான் இஸ்லாத்தை பரிபூர்ணமான நாள், தீன் பரிபூர்ணமான நாள். அல்யௌமு அக்மல்து லக்கும் தீனக்கும் வத்மம்து அலைக்கும் வநிஅமதி வரதீது பிக்கும் இஸ்லாம தீனா. தீனை இஸ்லாத்தை தீனை நானுடைய தீனாக ஏற்பட்டு இஸ்லாமை தீனாக நம்ம அங்கீகரித்து கொண்டோம். என்னுடைய அருட்கொடைகளை பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். இன்னைக்கு தீனு பரிபூர்ணமாயிடுச்சு. அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை கடைசியாக இறங்குது அரஃபாவுடைய நாள். அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஹஜ்ஜுடைய நாள். அந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய அதிகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. சகோதரர்களே, நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுத்தல். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 ஈதை பற்றி சொல்கிறாங்க. 2 ஈதுங்கிறது சாதாரண ஈது கிடையாது. அவங்க ஐயாமுல் ஜாஹிலியால 2 ஈது பெருநாள் எப்படி விளையாட்டு போட்டிகளாக நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த நேரத்தில் கண்மினாய் சொல்கிறாங்க, அவங்களாம் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இது ஈதும் நமக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு ஈத் அன்னைக்கு யாரும் கோவப்படக்கூடாது, யாரும் சஞ்சலப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் மேக்சிமம் என்னென்ன நல்ல நல்ல உடைகள் அணிய முடியுமோ உடைகள் அணிஞ்சு நல்ல உணவுகள். இந்த யௌம் பற்றி இன்னைக்கு நாளை பற்றி சொல்லும்போது யௌமுல் அக்கல் யௌமு ஷுர்ப், நல்லா சாப்பிடக்கூடிய நாள், நல்லா குடிக்கக்கூடிய நாள் தான் நல்லா சொல்கிறாங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க. இந்த நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். இன்னும் ஐயாமு தஷ்கீரில் நோன்பே வைக்கக்கூடாதுங்கிற. நாளைக்கு 10, 11, 12, 13 நோன்பு வைக்கக்கூடாது. அந்த நாட்கள் ஐயாமு சஈதா, அந்த நாட்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாட்கள். எவ்வளோ மேக்சிமம் சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷம். உங்கள் மனதுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருமோ அந்த சந்தோஷத்தை ஹலாலான முறைப்படி உங்களுக்கு கொண்டு வாங்க. ஈத் என்று சொன்னாலே கொண்டாட்டம் தான். ஐயாதுனா கொண்டாட்டங்கள்.
இன்னும் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் தஆலா ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்குறான். அதுதான் ஈதுல் யௌமுல் ஜும்மா. யௌமுல் ஜும்மா என்பது ஈதுல் மசாக்கீன், ஏழைகளுடைய திருநாள். அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். ஜும்மா நாள் என்று சந்தோஷம், பெருநாள் என்று சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பற்றி தான் சொல்றான். கியாமத்து நாளில் நாளைக்கு அல்லாஹ் சந்திக்கக்கூடிய அந்த நாள் இங்கே துனியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு ஈது இருக்கிற போல ஆகிரத்தில் சொர்க்கத்தில் அங்கேயும் ஈது இருக்கலாம். அது என்ன ஈது? அங்கேயுமா ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்வா? இல்லை, லிகாவுல்லா, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாள்னா, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த தினம் தான் ஈது. சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம் தான். இன்னைக்கு இதில் சூரத்தில் ஆசியாவில் ஓதுங்கள அவருடைய முகங்கள்லாம் பிரகாசிச்சுட்டு இருக்கும் சந்தோஷத்தினால. அப்படியே அல்லாஹ்வை பார்த்து அந்த சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். அது ஈத். அந்த ஈதை நம்ம அடைய போகிறோம். இதெல்லாம் ஈத் இல்லை, அதுதான் உண்மையான ஈத். இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இது ஒரு வாழ்க்கையே கிடையாது. இங்கிருந்து நம்ம என்னது, இது வந்து மஸ்ரவுத்துல் ஆகிறதுக்கான விளைநிலம். இங்கே நம்ம விளைச்சி இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ நாளைக்கு அங்கே அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே அறுவடை செய்ய போகிறோம். அதன் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான அந்த ஈதில் நம்ம மேக்சிமம் நம்முடைய குரோதங்கள், விரோதங்கள் இதெல்லாம் நீக்கிட்டு இன்னொரு முஸ்லீமில் சந்தோஷம், அவங்களுக்கு சலாம் சொல்கிறது, முசாபகா செய்கிறது, உறவினர்களை போய் சந்திக்கிறது, உறவுகள் ஏதாவது உறவு முறிச்சிருந்தா அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது, நண்பர்கள் யாராவது பேசாமல் இருந்தீங்களா அவ்வளோ சேர்ந்துக்கிறது. அல்லாஹ் தஆலா இதைத்தான் விரும்புகிறான். அன்பு, பாசம், பிணைப்பு, தியாகம். நம்ம தியாகம், மேக்சிமம் தியாகம், நம்ம தியாகிகள் தான். எல்லா நிலைகளையும் தியாக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நம்ம துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். சாவி கொண்டு பயன் பண்ணுங்க, டைம் இருக்கு, பண்ணுங்க. அதே போல் நம்ம இன்றைக்கி உலிஹாவுடைய நாள், இன்றைக்கி 2 ஈது நமக்கு இருக்குது. இன்றைக்கி ஜும்மாவுடைய நாளும் இருக்குது. இதில் 2 குத்துபாக்கள். ரொம்ப நெருக்கடியான நாள் தான் இன்றைக்கி. ஒரு ரொம்ப வெரி ஹெவி டே இன்றைக்கி நாம் போயிட்டு அதுக்கு முன்னாடி குர்பானி கொடுக்க வேண்டியது இருக்குது, ஜும்மாவுக்கு வர வேண்டியது இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த குர்பானி பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுமா, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் தொழுகை நிலைநிறுத்துங்க நபியே, குர்பானி கொடுங்க. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நகர்னா குர்பானி கொடுக்கறது நாள். இன்றைக்கி நாள் பற்றி சொல்லும்போது இன்றைக்கி யௌமுன் நகர். இன்றைக்கும் யௌமுன் நகர் தான், நாளைக்கு யௌமுன் நகர் தான், நாளான்னைக்கு யௌமுன் நகர் தான். இன்றைக்கி முதல் நாள் குர்பானி கொடுக்குறது, 2ஆம் நாள் குர்பானி தான், மேக்ஸிமம் 3ஆம் நாள் குர்பானி கொடுக்குறது. அதோட குர்பானியோட கடமை முடிச்சு அதுக்கு பின்னாடி குர்பானி குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக நம்ம மேக்ஸிமம் 1ஆம் நாளில் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கி ரொம்ப குறுகிய நேரத்தில் நம்ம குறுகிய வேலைகள்லாம் சிறப்பாக செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் அல்லாஹ் தஆலா அது குர்பானி பற்றி சொல்லும்போது லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலு தக்வா மின்கும். நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்க, அதோடைய இறைச்சியோ அதோடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. ஆனால் மாறாக அல்லாஹ்வை சென்றடைவதெல்லாம் உங்களோட தக்குவா தான். நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க, அல்லாஹ் மேலே இவ்வளோ பிரியமாக கொடுத்துக்கிறீங்க, அல்லாஹ்க்காகவே செய்யக்கூடிய அந்த அமல்கள் தான் அல்லாஹ் இரு கரம் ஏந்தி அப்படியே ஏற்றுக்கிறான். எது செஞ்சாலும் அல்லாஹ்க்காக தான் செய்யணும். இல்லா எந்த ஒரு நல்ல அமல் செஞ்சாலும் அல்லாஹ்க்காக தான், வேற முகஸ்துதிக்காக செய்யறது இல்லை, ஆடம்பரத்துக்காகவோ பகட்டுக்காகவோ நானும் குர்பானி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஃபோட்டோ போடுறதுக்காகவோ இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காகவோ அல்ல. அல்லாஹ் தஆலா அவங்க உள்ளங்களை பார்க்குறான். நீங்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும், மனிதர்களுக்காக செய்யக்கூடாது. அப்போ அதில் முகஸ்துதி ஏற்பட்டு போயிடும். இன்ஷா அல்லாஹ் அந்த நல்ல அடியார்களை நம்மளை ஆக்கி அருள்வானாக. அதே போல் கண்மினாய் ஸல்லல்லாஹு எப்படி குர்பானி செஞ்சாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கால அனஸ் தஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கப்ஷைனி அம்லஹைனி அக்ரனைன். ரொம்ப கொழுத்த, ரொம்ப உறுதியான, ரொம்ப லஹமெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய அக்ரனைன் 2 கொம்புகள் இருக்கக்கூடிய ஆட்டை கண்மினாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா செஞ்சாங்க. தபஹுமா பியதிஹி, தன்னுடைய கையாலவே அறுத்தாங்க. கையால் அறுக்கிறது, நாம் நின்று அறுக்கிறது, முடிஞ்சளவு நம்ம கையால் அறுக்கிறது. சம்மா கப்பர, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவர் அல்லாஹ் அக்பர் சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தாங்க. வத ரிஜ்லுஹு அலா சிஃபாஹிமா, தன்னுடைய கால் அந்த கிடாயின் மேலே உறுதியாக வச்சுக்கிட்டு அறுத்தாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. முத்தஃபக் அலைஹ். والنبي عندما ضحى بالكبش قال بسم الله اللهم تقبل من محمد وآل محمد ومن أمة محمد. அறுக்கும்போது எப்படி சேர்த்துட்டாங்க பாருங்க. இது அல்லாஹும்ம தக்கபல் மின் முஹம்மத், முஹம்மதாகி என்னிட்டிருந்து ஏற்றுக்கொள்றப்பே, வாலி முஹம்மது என் குடும்பத்தாரிலிருந்து ஏற்றுக்கொள்றப்பே, கடைசி என்ன சொல்றாங்க, வமின் உம்மத்தி முஹம்மத்,
ஒவ்வொரு குர்பானியும் உம்மத்தோட பங்கையும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. எங்கேயுமே உம்மத்தை மறக்கிறதே இல்லை. எல்லா இடங்களையும் உம்மத்து 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 தான். குர்பானி அறுக்கும்போது உம்மத்து தான். கியாமத்துனாலும் எல்லாம் நப்சின்னு இருக்கும்போது இவங்க மட்டும் உம்மத்தின்னு இருப்பாங்க. இப்ராஹிம் அங்கே மிராஜ் போடும்போது உம்மத்தை தான் நினைக்கிறாங்க. சலாத்து சொல்லும்போது நம்மளையும் சேர்த்து சொல்லிக்கிறாங்க அல்லாட்ட. அவ்வளோ கண்மணி நாய் ஸல்லல்லாஹு உம்மத்து மேலே அவ்வளோ பிரியம். அப்படிப்பட்ட கண்மணி நாய் ஸல்லல்லாஹு நம்முடைய உயிர், பொருள், ஆவி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவங்க மேலே அவ்வளோ பிரியத்தை நம்ம கொண்டா தான் உண்மையான முஸ்லீம் ஆக முடியும். அந்த நல்ல முஸ்லீம்களாக நம்மளை ஆக்கிடுவானாக. இந்திய காலத்தை நம்ம சிறப்பான முறையில் வாழ்றதுக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வலில்லாஹில் ஹம்த். அஃபாதல்லாஹு அலைனா மின் பரகாத்தி ஹாதில் ஈத் வஜஅலனா பிஃபத்லிஹி வரஹ்மத்திஹி மின் அஹ்லில் ஃபத்ல் வல் மஸீத். வஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் வஹதியத்தின் வஸ்தக்ஃபிருஹு வதூபு இலைஹி இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله معيد الجميع والأعياد جامع الناس ليوم المعاد والصلاة والسلام على عبده ورسوله المفضل على جميع العباد وعلى آله وأصحابه إلى يوم الحشر والتناد. أما بعد واتقوا الله الذي خلقكم واستعينوا على طاعته بما رزقكم واشكروه على نعمه كما أمركم يزدكم من فضله كما وعدكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. لا إله إلا الله والله أكبر ولله الحمد. الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر الله إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذرياته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم بأمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي وفاطمة سيدا نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة والحمزة أشهد الله وأشهد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم أرضا من بعدي فمن أحبهم بحبي أحبهم ومن أبغضهم وببغضي أبغضهم. خير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. السلطان ذو الله في الأرض من أهانه سلطان الله في الأرض أهانه الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى والإحسان في الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. Thank you.
வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா இந்த பேனர்லாம் வச்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். லவ் யூ. சூப்பராக பண்ணீங்க. அருமையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப வாக்கில் எதாவது